அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹமதை புகழ்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதாக இருக்கிறான். அல்லாஹ்விற்கு நிகர் யாருமே கிடையாது. அல்லாஹ்விற்கு நிகர் அவன் மட்டும் தான், யாரும் இல்லை அல்லாஹ்விற்கு நிகர். அருமை நாயகத்தை புகழும் விஷயத்திலேயும் அல்லாஹ்விற்கு நிகர் யாருமே இல்லை. அப்படி புகழுகிறான் பெருமானாரை. லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதிலே இந்த ஆயத்திலே பெருமானார் எப்படி புகழுகிறான் பாருங்கள். திரு மக்காவின் மீது அபயமளிக்கக்கூடிய நிம்மதி தரக்கூடிய மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நபியே நாயகமே, என் ஹபீபே, நீங்கள் இந்த மக்கமா நகரின் மீது வாழக்கூடிய ஒரே காரணத்திற்காக இந்த மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். மக்காவிலே பிறந்ததால் பெருமானார் சிறப்பு பெறவில்லை. மக்காவிலே பிறந்ததால் தான் பெருமானார் பிறந்ததால் தான் மக்காவே சிறப்பு பெறுகிறது. ஒரு முறை வானமும் பூமியும் சண்டை போட்டுக் கொண்டதாம். வானம் சொன்னதாம் பூமியை பார்த்து, உன்னை விட நான் தான் சிறந்தவன். காரணம் என்ன தெரியுமா? என்னில் தான் பெருமானார் வந்து அல்லாஹ்வை தரிசித்தார்கள். பூமி சொல்லியது வானத்தை பார்த்து, உன்னை விட நான் தான் சிறந்தவன். காரணம், பெருமானார் என்னிலேதான் பிறந்தார்கள், என்னிலேதான் வாழ்ந்தார்கள், என்னிலேதான் இன்றும் துயில் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக போட்டிக் கொண்டது. எனவே பெருமானார் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடமெல்லாம் சிறப்பாகிவிடும். இன்னொரு புகழை பெருமானாருக்கு அல்லாஹ் இந்த இடத்திலே சேர்க்கிறான். மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே போர் செய்வதற்கு, கொலை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. இதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த நபிமார்களுக்கும் கூட அனுமதி கிடையாது. ஆனால் ஃபத்ஹே மக்காவின் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே, பகல் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும், அவர்களோடு இருந்ததால் சஹாபாக்கள், எனவே பெருமானார் வாழ்ந்ததால் அவர்களுக்கு மட்டும் ஹரம் ஷரீஃபிலே மக்காவிலே போர் செய்வதற்கும் கொலை செய்வதற்கும் அல்லாஹ் அனுமதி வழங்குகிறார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததால் மக்கா சிறப்பு. எனவே அந்த மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் பெருமானாரின் புகழை அழகாக, அற்புதமாக பெருமானாரை புகழ்ந்து நம்மையும் புகழ சொல்லுகிறார்.